அனைவருக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட தமிழ்நாட்டோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணே கொல்லப்பட்டிருக்காரு. இதை கொலை நடந்த உடனே காவல்துறை சார்பில் அரசு சார்பில் என்ன சொல்லப்படுதுன்னா பழிக்கு பழி வாங்குதல். இவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணே குற்றச்செயல்களில் ஈடுபட்டாரு, அதனால எதிர்த்தரப்புல அவரை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி, ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட கடத்துற மாதிரி ஒரு சொல் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி அப்படித்தான் ராஜீவ்காந்தி கொல்லப்படுற போதும் எல்டிடி தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே முந்திரி கொட்ட மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அது ஒரு கொலை நடக்குதுன்னா அதை தீர விசாரணிக்கணும், இதுதான் இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டி உடனே இது பழிக்கு பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அண்ணே கொலையில சொல்லப்படுது. ஒரு சாதாரணமாக கேங்ஸ்டர் மோதிக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லப்படுது. நம்ம ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு நம்ம வக்காலத்து வாங்குறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா, அவரோட சொற்கள், ஒருத்தரோட சொற்கள் அவரை யாருன்னு அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அண்ணே பொது மேடைகளில் பேசுகிறம்போது ரொம்ப நாகரீகமாக பேசுகிறாரு. தமிழ் குடிகளுக்குள்ள ஓர்மை வேணும் அப்படின்னு பேசுகிறாரு. அவரோட சொந்த சமூகத்தை பேசுகிறம்போது இன் போட்டு பேசுகிறாரு, அடுத்த சமூகத்தை பேசுகிற போது இரு போட்டு பேசுறாரு. இதுவே அவருக்கான மிகச்சிறந்த ஒரு அடையாளமா, மிகச்சிறந்த அவர்களோட பண்பா நான் பார்க்குறேன். உதாரணமா தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் தேர்தல் நடக்கிற போது வாக்குப்பெட்டியில் விழுகிற வாக்குகளில் 70% வாக்குகள் பறையர் சமூகத்துக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் சொந்தமானது. இவங்க ஒன்னா சேர்ந்துடக்கூடாது, இவங்களுக்குள்ள சண்டை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க, இவங்களுக்குள்ள பகையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது மிகப்பெரிய தமிழ் தேசிய உணர்வா நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பேச்சுக்கள் தொடர்ந்து பேசுனதுனால என்னமோவோ அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு மெய்சிலிய வருது. தனது சொந்த சமூகமான பறையர் சமூகத்தை பேசுகிற போது பறையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னு போட்டு பேசுறாரு, அடுத்த சமூகத்தை பேசுகிற போது வன்னியர் சமூகத்தை இரு போட்டு பேசுறாரு. இதுவே மிகச்சிறந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கான மிகச்சிறந்த பண்பா நான் பார்க்குறேன். அவர் கொல்லப்பட வேண்டிய ஆளே இல்லை, இருந்தாலும் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்காருன்னா, ரோட்டில் நடக்கிற கேங்ஸ்டர் வார் மாதிரி நடக்கும்ல, அந்த மாதிரி மிக சாதாரணமாக கொல்லப்பட்டிருக்காரு. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது ஏற்புடையதல்ல. இது என்ன, இது நாடா? இது நாடுன்ற மாதிரி தெரியலையே. சாதாரணமா ரொம்ப எப்படி ஆப்பிரிக்க நாடுகள்ல தான் இந்த மாதிரி ஒரு வறுமை மிகுந்த நாடுகள்ல தான் இந்த மாதிரி சும்மா ஏனோதானு ஏதோ நடக்கும். ஆனா இங்க எல்லா வளமும் இருக்க, இங்க ஒரு நாடு, அருமையான நாடு தமிழ்நாடு, இங்க வந்துகிட்டு ஒரு மோசமான நிகழ்வுகள்லாம் நடக்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும், மக்கள் இன்பமாக இருக்கணும், எல்லா வளமும் நம்மள்ட்ட இருக்கு, நம்ம ஏன் துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதில்ல. ஒரு மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இங்கே துன்பத்தில் தானே இருக்காங்க. இதை ஏன் இந்த ஆளும் திமுக அரசு வேடிக்கை பார்க்குதா? அதிமுக ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு மோசமா இல்லையே. திமுக ஆட்சி வந்த பிறகு பாருங்க, தீபக் ராஜ் படுகொலை நடந்திருக்கு. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இப்ப இவர் ஒரு தலைவர். தீபக் ராஜாவது ஒரு சாதாரண வக்கீல், ஒரு சாதாரண குடிமகன் வச்சுங்க. இவர் ஒரு கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டோட தலைவர். இவரே கொல்லப்பட்டிருக்காருன்னா இங்க என்ன காட்டப்படுதுன்னா, யாரும் எதுவும் பேசக்கூடாது, யார் வேணாலும் எப்போ வேணாலும் கொல்லப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதா? எதுவுமே பேசக்கூடாது இந்த நாட்டில். அந்த மாதிரி தான் எனக்கு காட்டப்படுது. மக்கள் அச்சுறுத்தப்படுறதா தான் நான் பார்க்குறேன். மக்கள் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது, வாயை மூடி மௌனமா இருக்கணும், காசு கொடுப்போம், ஓட்டு போடுங்க, நாங்க ஆட்சி ஆளுவோம், நீங்க அடிமையா இருக்கணும், எதுவுமே நீங்க பேசிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க காட்டப்படுதா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இது ஒரு தலைவனை, ஒரு கட்சியோட தலைவனை, அதுவும் ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு ஓர்மை விரும்பின தமிழனை எப்படி, தலைவனை எப்படி இங்க கொள்றத சாதாரணமா எடுக்க முடியும்? சாதாரண ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கொள்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இதை ஒரு வருஷமா பிளான் பண்ணதா சொல்லப்படுறாங்க. இவரை கொள்றதுக்கு, இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை கொள்றதுக்கு ஒரு வருஷமா பிளான் போட்டதா சொல்லப்படுறாங்க. ஒரு வருஷமா இவரை பாதுகாக்காம இந்த காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு சாதாரண ஆளுக்கே ஒரு கான்ஸ்டபிள் கூடயே தெரிவாரு, அவருக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு வைங்க, ஒரு சாதாரண ஆளுக்கே ஒரு போலீஸ் கூடயே தெரியும். காலையில இருந்து ராத்திரி அவர் தூங்க போற வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு இருந்துட்டே இருக்கும். இவர் ஒரு கட்சியுடைய தலைவர் தமிழ் சமூகத்தோட ஓர்மையை பேசிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு வருஷமா இவரை சுத்தி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. இவர் கொல்லப்பட பாக்குறாரு. இவர் கூட இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க.
இவர் எதிர்ப்பில் இருக்கவங்களும் கொல்லப்படுறாங்கன்ற போது காவல்துறை இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்ல. காவல்துறையோட தோல்வி தானே இது. கொல்லப்பட்ட பிறகு இங்கே இதை நடவடிக்கை எடுத்து என்ன பலன்? கொண்டு 4 மணி நேரத்தில் 8 பேரை கைது பண்ண இந்த காவல்துறை இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்களெல்லாம் கைது பண்ணால் சமூகத்தில் பிரச்சனை வராதுன்ற மாதிரி ஆட்கள்லாம் கைது பண்ணி உள்ளே போடலாமே. அதெல்லாம் செய்யாமல் கொலை நடந்த பிறகு 8 பேரை கைது பண்ணா என்ன, கைது பண்ணலாம் என்ன? குற்றத்தை தடுக்கிறதுக்கு தானே காவல்துறை வேலை. குற்றத்தடுப்பு காவல்துறை என்ன செய்யுது? ஆனால் இங்கே மக்கள் அச்சுறுத்தப்படுறாங்க. மக்கள் நிம்மதியாக வாழ்றவங்க ஒன்றும் இல்லை. ஆனாலும் திமுகவோட தலைவர் திராவிடன் ஸ்டாக் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் குற்றங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய 10 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுல சொன்னார். சொல்லி 10 நாளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தலைவனுக்கு இந்த நிலைமை இருந்திருக்கு. அப்ப இரும்பு கரம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தோணுதுல. இப்போ வெறும் வாய் மட்டும் தானா? வாய் மட்டும் தான் பேசுமா? செயல்பாடு இருக்காதா? வடிவேல் காமெடியில் அப்படித்தான் ஒருத்தருக்கு வாயில பண்ண வச்சு பிச்சு போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா வாய் மட்டும் தான் இது உடம்பு அப்படியே இருக்குன்ற மாதிரி இங்க இப்ப இந்த அந்த ஆட்சியில வந்து வாய் மட்டும் தான் பேசப்படுது. திட்டங்கள்லாம் பயங்கரமா இருக்கு. இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், அந்த திட்டம் இந்த திட்டம், மாணவர்களோட பேசுவேன், அவங்களுக்கு அந்த உதவி செய்யறேன், எந்த துன்பமும் இல்லை, தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு, இப்படி பல மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் பச்சை படுகொலை நடக்கிற போது இதை நம்மளாம் எப்படி ஏத்துக்கிற முடியும்னு தெரியல. மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு தான் வருது. இதையும் தாண்டி இந்த திராவிட அரசியல் என்ன நினைக்கிறேன், காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. பாருங்க, கள்ளச்சாராய சாவு நடந்திருக்கு. இப்பயும் ஒரு தலைமுறையா கொல்லப்பட்டிருக்காரு. இருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி இப்ப நடக்கிற விக்கிரவாண்டிய தேர்தலில் காசை கொடுத்து மக்கள் வாயை பொத்தி இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு மீண்டு வரும். அப்ப இந்த நாடு இப்படியே போயிட்டு இருந்தா இந்த நாடு என்ன ஆகும்? சுடுகாடா போகும். தமிழ்நாடுன்ற பேர் எடுத்துட்டு சுடுகாடா தான் மாத்தணும். இதை வந்து இப்ப அறிவு சார்ந்த மனிதர்கள் புரிஞ்சுக்கணும், அறிவு சார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இந்த திராவிட அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணியை பிடிங்கி எறிகிற மாதிரி இந்த திராவிட அரசுகளை பிடிங்கி எறியணும். அப்பதான் இந்த நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கும், எல்லா மக்களும் இன்புற்று வாழ முடியும். திராவிட மாடல் அரசு 57 வருஷமா நாங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம், மீண்டும் ஆடுவோம், திராவிட அரசு வேணும், தமிழ் தேசியம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு 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 குருட்டு பார்வையோட பார்த்துக்கிட்டு இருந்தா இங்க ஒன்றும் விளங்க போறது இல்லை. தமிழ் தேசியம் இப்போ நிறைய பேசுறாங்க, தமிழ் தேசியம் வெல்லணும், திராவிடம் மோசம், திமுக மோசம், அதிமுக மோசம்ன்றத மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிற போறாங்க? கோயம்புத்தூர்ல ஒரு நிருபர் வந்து பேசுறாரு, ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு கொல்ல பாக்குறாங்க, எங்க அண்ணுமடியை வந்துட்டாங்க, எனக்கு கொல்ல போறாங்க, என் கதை முடிச்சுன்னு சொல்றாரு. அப்ப அவரை ஓட வெட்டி பயங்கரமா இந்த கூலிப்படை அவர் வெட்டி போடுது. அவர் சாகல, ஆனாலும் பயங்கரமா காவல்துறை லைன்ல இருக்கும்போது எந்த வேலை நடந்துச்சு? தீபக் ராஜ் படுகொலை கூலிப்படை செஞ்சதுதான். இப்ப இவரையும் இப்படி செய்யற போது இவங்கெல்லாம் அடக்கிறத விட இந்த அரசுக்கு என்ன வேலை, இந்த ஆளுங்கட்சிக்கு என்ன வேலை? ஏன் இதெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு? ஒரு தலைவனை பாதுகாக்கிறத தாண்டி இங்க என்ன இருக்கு? அவர் கொல்லப்பட வேண்டிய ஆளா? ஆனா அவர் மேல சுமத்துற பழி எடுத்தோடனே பழி வந்து இதுக்கு பழி வாங்கியிருக்காங்க, அதனாலதான் கொல்லப்பட்டிருக்காருன்ற மாதிரி காட்டப்படுது. அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன புரிஞ்சுக்கும்? இவர் கொண்டாரு, அதனால அவரும் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை சாதாரண மக்களுக்கு வந்துடாதா? அதைத்தான் இந்த அரசு விரும்புதா? மக்கள் விரும்பணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் இருக்கணும், ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும். ஐரோப்பிய நாடுகள் மாதிரி இந்த நாடு மாற வேண்டியது, ஆனா ஆப்பிரிக்க நாடுகள் மாதிரி போயிட்டு இருக்கு. மக்கள் திருந்தணும். தீபக் ராஜோட முடிய வேண்டியது இப்போ ஆனஸ்ட் ஆம்ஸ்டாங்கோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை தலைவர்கள் உள்ளப்படுவாங்கன்னு தெரியல. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தா இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் நடக்காது. மக்கள் திருந்தணும். நன்றி.